ஆதிலக்ஷ்மி நமஸ்தேஸ்து பரப்ரஹ்ம ஸ்வரூபிணி யசோதேஹி தனம் தேஹி சர்வ காமாச்ச தேஹி மே. சந்தானலக்ஷ்மி நமஸ்தேஸ்து புத்திர பௌத்திர பிரதாயினி புத்ராந்தேஹி தனம் தேஹி சர்வ காமாச்ச தேஹி மே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் அமாவாசை அன்னைக்கு செய்யக்கூடிய மிக எளிமையான கல்லுப்பு பரிகாரத்தை பற்றி தாங்க இப்போ பார்க்க போகிறோம். கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியின் அம்சம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கல்லுப்பு எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறை ஆற்றலை தரக்கூடியது. இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு அமாவாசை அன்னைக்கு புதுசாக ஒரு கல்லுப்பு பாக்கெட் வாங்கிக்கோங்க. இல்லை வீட்டிலே இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் வீட்டில் உள்ள ஜாடியில் கொட்டி வச்சுக்கோங்க. ஒரு 5 மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அது ஏற்றின அகலாக இருந்தாலும் பரவாயில்ல, புதுசாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 5 மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் எல்லாத்துலேயும் மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சுக்கோங்க. நம்ம செய்கிற இந்த ஒரு எளிய பரிகாரம் ஒரு நல்ல ஆற்றலை தருங்க. குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எப்பொழுதும் நோய் இல்லாமல் இருப்பாங்க. சண்டை சச்சரவுகளுக்கு வேலையே இருக்காது. குழந்தைகள் நோயின்றி இருப்பாங்க. குழந்தைங்க நன்றாக படிக்கிறதுக்கு இது ஒரு நேர்மறை ஆற்றலை உங்களுக்கு எடுத்துகிட்டு கொடுக்கும். வீட்டில் உள்ள பழைய கல்லுப்பு எடுக்காமல் நீங்கள் புதுசாக அன்னைக்கு மட்டும் ஒரு கல்லுப்பு பாக்கெட்டு புதுசாக வாங்கிக்கிங்க. மஞ்சள் குங்குமம் வச்ச பிறகு அந்த அகலில் கொஞ்சம் கல் உப்பை சேர்த்துருங்க. அந்த 5 அகல்லையும் உப்பை சேர்த்த பிறகு இந்த அகலை தனியாக எடுத்து வச்சுக்குங்க. ஒன்றை நிலவாசலில் வைங்க, இன்னொன்று ஹாலில் வைங்க, அடுத்ததை கிச்சனில் ஒன்று வைங்க, அடுத்தது பெட்ரூமில் ஒன்று வச்சுடுங்க, அடுத்தது பாத்ரூமில் ஒன்று வச்சுடுங்க. உங்களுக்கு லெட்ரின் தனியாக பாத்ரூம் தனியானா இன்னொரு அகல் சேர்த்துக்கலாம். அதேமாதிரி வீட்டில் 2 ரூம் இருக்குது, பெட்ரூம் இருக்குன்னா இன்னொரு அகல் சேர்த்துங்க. உங்களுக்கு எத்தனை வைக்கணுமோ அது மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் 5 தான் சொல்லிவிட்டு உங்களுக்கு கணக்கு கிடையாது. இந்த பரிகாரத்தை நீங்கள் அமாவாசை அன்னைக்கு மட்டும்தாங்க செய்யணும். அமாவாசை அன்னைக்கு செய்கிறது தான் இதுக்கும் சிறப்பு. அதனால் அமாவாசை அன்னைக்கு நீங்கள் இது மாதிரி வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை எடுத்து தண்ணியில் கரைச்சி வெளியில் கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க. ஆனால் செடிகளில் மட்டும் இதை ஊற்றக்கூடாது. இதை செய்யறதுக்கு உங்களுக்கு கால நேரம்லாம் கிடையாதுங்க. அமாவாசை அன்னைக்கு ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் இதை செய்யுங்க, அவ்வளோதான். இது ரொம்ப எளிய ஒரு பரிகாரம் தான். அமாவாசை அன்னைக்கு நீங்கள் எந்த டைமில் வேணாலும் இது மாதிரி செய்யலாம். மறுநாள் காலையில் அதே மாதிரி நீங்கள் கரைச்சி வெளியில் ஊற்றிடுங்க. இல்லை சிங்கிலே கூட கரைச்சிடலாம். கரைச்சிட்டு அந்த அகுலை மட்டும் நீங்கள் தனியாக கழுவி எடுத்து வச்சுங்க. நீங்கள் அடுத்த அமாவாசைக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல் அத்தனையும் வெளியே போயிடும். நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகுமாங்க. இந்த பரிகாரத்தை நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு நல்ல ஒரு பலன்களை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நானுமே செஞ்சு பார்த்துருக்கேன். நல்ல பலன் கிடைச்சிருக்கு. வைக்கும் பொழுது யார் கண்ணும் படாமல் வைக்கணுமா, யார் கண்ணும் படக்கூடாதா, தெரியக்கூடாது அப்படின்லாம் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் ஹாலில் வைக்கலாம். ஹாலில் வர்றவங்க போகிறவங்க யாராக இருந்தாலும் அதை பார்க்கலாம். அதை பார்க்கும் பொழுது அவங்க ஒரு எதிர்மறையோடு வந்தால் கூட உங்களுக்கு அது போயிடும். தொடர்ந்து ஒரு 11 அமாவாசை இதை செஞ்சுடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஊரில் இல்லைன்னா கூட வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட யார்கிட்டையாவது சொல்லி இதை தொடர்ந்து செஞ்சுடுங்க. உங்களோட கஷ்டங்கள் அத்தனையும் போய் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க. வீட்டில் நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக எல்லாருமே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். நேர்மறை ஆற்றல் அதிகரிக்குங்க. நேர்மறை ஆற்றல் மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பரிகாரம், எளிமையான பரிகாரம் செய்யும் பொழுது நேர்மறை ஆற்றல் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதுவும் மகாலட்சுமி தேவிக்கு உகந்த இந்த உப்பை வச்சு இந்த பரிகாரத்தை நம்ம செய்யும் பொழுது நமக்கு செல்வவளம் மேலும் மேலும் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாம் நம்மளை விட்டு போய் ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம வருவோம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நம்ம 11 அமாவாசை செஞ்சால் நல்லது. 11 அமாவாசை தான் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம ஒவ்வொரு அமாவாசையும் செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கை மேலும் மேலும் உயரும். சில பேர் நல்ல உயரத்தில் இருப்பாங்க. நல்லா அவங்களுக்கு வாழ்க்கை வளம்லாம் நல்லா பெருகிட்டே இருக்கும். அவங்களுக்கு என்னடா நமக்கு கஷ்டம் வந்துகிட்டே இருக்குது, அவங்களுக்குலாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இது மாதிரி ஒரு சின்ன எளிய பரிகாரம் அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை நம்மக்கிட்ட அவங்க சொல்ல மாட்டாங்க. இது நம்ம ரொம்ப எல்லாம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. ரொம்ப ஒரு எளிமையான பரிகாரம். அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு முக்கியமான ஆன்மீக வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.
இந்த அமாவாசை கல்லுப்பு பரிகாரத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.